ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் இந்த வாட்டி எஸ் வர்சஸ் ஆசீஸ் ரைடர்ஸ் மேட்ச் முடிஞ்சுன்னா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கோம். சரி, கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்ருவோம். 45-28 ஜெயிச்சிட்டாங்களே பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ். எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ பெரிய டீம்லாம் கிடையாது, இப்போ தான் கற்றுக்குறாங்க அவங்க. அண்ட் இர்ஃபான் பட்டானும் ஷேன் வாட்சன் வந்து உட்காந்துருந்தாங்க. ஆமாம், ஷேன் வாட்சன்லாம் சிஎஸ்கேக்கு விளாண்டவர் ஒரு காலத்தில். அவர் வந்து மேட்ச் பார்க்க வந்தார். நல்லா இருந்தது, ஜாலியாகவும் ஃபன் மூமெண்ட்டாகவும். க்ரௌடு நிறையா வந்தது இண்டோர் ஸ்டேடியத்தில். அண்ட் ஈக்குவல் க்ரௌட் இருந்தது, இந்தியன் க்ரௌட் அண்ட் ஆஸ்திரேலியன் க்ரௌடு. வெளியில் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க, கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு, தேடி பாருங்கள். நைஸ், எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க வீக்கெண்டை. இன்னும் கபடின்ற புது ஸ்போர்ட்ஸை. நீங்கள் ஹாக்கி, கிரிக்கெட்டு, டென்னிஸு, ஆஸ்திரேலியன் ஓப்பன் இதெல்லாம் அவங்க சாம்பியன். இந்த கபடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இதில் என்டர் ஆகுது ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவில்னா வெரி சூன் அவங்ககிட்டே ஸ்போர்ட்டிங் கல்ச்சர் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்னல லிஸ்ட்டு, எதுவாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஈஸியாக கற்றுப்பாங்கன்னு. பர்பஸ், பேஷன், ப்ரோசஸ், இது 3 தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்போர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு. ஆஸ் இட் இஸ் அவங்கள்ட்ட ஃபைட்டிங் குவாலிட்டி இருக்குது. அண்ட் ஸ்போர்ட்டிங் கல்ச்சர்னு சொன்னல, மெல்பர்ன் தான் மோஸ்ட்லி ஜாஸ்தி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் நடக்கிறதே மெல்பர்ன் தான். அங்கே தான் இந்த மேட்ச் நடந்தது. லேர்ன் குயிக்லி, வெரி சூன் அடாப்ட் பண்ணிப்பாங்க கபடிக்கு. அண்ட் ஈஸி டு அடாப்ட் அவங்களுக்கு. அது அவங்களோட ஜீன்ஸ்லேயே இருக்குது, ஆஸ்திரேலியன் சொல்கிறேன். மேபி 10-15 வருஷம் டவுன் த லைன் பெரிய டீம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், அவங்கள புகழ்ந்தது போதும், நடந்தது சொல்லு அப்படிங்களா ஓர வைங்க. ஓகே, ரைட். அண்ட் ஏற்கனவே நம்ம பிகேஎல் மேவரிக்ஸ் வர்சஸ் பிகேஎல் மாஸ்டர்ஸ் நடந்தது. அது விட்ருங்க, நம்மளுக்குள்ளே விளையாண்டு அது இங்கே விளையாடிக்கலாம், எதுக்கு அங்கே விளையாடான்னு தெரில. ஜோக்ஸ் அப்பார்ட், மெயின் மேட்சுக்கே வந்துடுறேன். பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் வர்சஸ் ஆசி ரைடர்ஸ். அவங்களது நம்மளது வந்து அனுப் குமார், அவர் தான் கேப்டன். தெரியாதவங்க சொல்கிறேன், இவருக்கு ஒரு பேரே இருக்குது, கேப்டன் கோல், MS தோனி மாதிரி. பிகேஎல் 2 சாம்பியன் யூமும்பாக் விளையாடும்போது இவர் விளையாண்டதில்ல. அனுகுமார் தான் கேப்டன். அஃப்கோர்ஸ் அஜய் தாக்கூர் இருந்தார் ரைடர். தீப் நர்வால் பேருக்கெல்லாம் டுப்கி கிங் ரைடர். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்சில் சூப்பர் 10 வரை எடுத்துட்டார் அவர். அண்ட் ஜீவா குமார், அவர் ஒரு டிஃபெண்டர். அப்புறம் சந்தீப் நர்வால் டிஃபெண்டர், விஷால் பரத்வாஜ் டிஃபெண்டர். பிளேயிங் 7 ஸ்டார்டிங் 7 இவங்க இருந்தாங்க. அப்போ லேட்டான் மணிந்தர், ரன் சிங்கு, தீபக் கூடலாம் ஒவ்வொருத்தராக டர்ன் மாற்றி விளையாண்டாங்க. இவங்க சைடுக்கு வரேன், ப்ரொனவுன்சேஷன் முன்ன பின்ன இருக்கும், கடகடன்னு சொல்கிற 7 பேரை. பென் நகண்ட், அவர் ஒரு ரைடர். அப்புறம் டைசன் ஹெப்பேல், அவர் ஒரு ரைடர். 2 ரைடர் 5 டிஃபென்ஸோடு போனாங்க. ஒருத்தர் வந்து டான் ஹேன்பரி, அவர் ஒரு டிஃபெண்டர். ஜோஷ் கென்னடி கேப்டன், அவர் நிறையா கபடி விளையாடாதான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் கேப்டன் ப்ளஸ் டிஃபெண்டர் ஜோஷ் கென்னடி. அவர் மைக்கேல் ஹைபன், ட்ரெண்ட் மெக்கன்சி அண்ட் லயம் ஷீல்ட்ஸ், இதான் அவங்க பேர்லாம். எல்லாரும் கிரிக்கெட் பேர் ஒத்து வருது பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட்டு, லயம் லிவிங்ஸ்டன், மைக்கேல் ஆத்தர்டன், ஜோஜோ லிட்டில், பென் ஸ்டோக்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க எல்லா பேரும். எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேட்சுக்கு வருவோம். ஒன் சைடு நம்ம எதிர்பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 24-9, 5 நிமிஷம் 9-1, 10 நிமிஷம் 14-4, 22-5, 24-9, 15 பாயிண்ட் லீடில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்தாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தே பவுன்ஸ் பேக். நல்லா ஜாலியாக தமாஷாக இருந்தது. ஃபேன்ஸ் ஈக்குவலாக வந்தாங்களா, நிறைய ஆஸ்திரேலியன் பசங்க வந்து ஒருத்தர் வந்து புஷ்பமரலாம் பண்ணுறாரு, எப்படிங்கிறாரு ஃபயர் ஃப்ளவர். நல்லா இருந்தது, தமாஷாவும் இன்னும் ஜாலியாகவும் ஃபன் மூமெண்ட் இன்னும். அண்டு எது விளையாண்டாலும் அவங்க என்ஜாய்மெண்ட்டோடு விளையாடுவாங்க. இன்னும் ஆஸ்திரேலியன்ஸ் சொல்கிறேன், திட்டுறது அப்படி தான். விராட் கோலி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, அதுவெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும். ஸ்கோர் லைன் கடைசியில் 45-28. ரைடு பார்த்தீங்கன்னா பிகேஎல் ஸ்டார்ஸ் 24, ஆசி ரைடர்ஸ் அவங்க 13. டேக்கிளில் நம்ம 13, ஆஸ்திரேலியா 5. ஆல் அவுட் நம்ம 3 வாட்டி அவங்கள பண்ண 6 பாயிண்ட். அவங்களும் நம்ம 2 வாட்டி பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராஸ். நமக்கு 2, அவங்களுக்கு 6. லாபி விட்டு வெளில போகிறதுலான்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரைடு பாயிண்ட்டே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 5ஆவது நிமிஷம் தான் வந்தது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க எடுத்தது. அப்புறம் ஜோஷ் கன்னடி போய் விஷால் பரத்வாஜ் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார் குடுன்னு. விஷால் பரத்வாஜ், பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங்லாம் கரண்ட் பிளேஸுங்க. அனுப்குமார், அஜய் தாக்கூர் ரிட்டையர்ட் ஆகுன்னு வச்சுங்க. சொல்கிறேன், ஜோஷ் கன்னடி போய் விஷால் பரத்வாஜ் அவுட் பண்ணிட்டு வந்தார். 2வது பாயிண்ட் அவங்களுக்கு அப்படி தான் கிடச்சிது. 3 ரைடு பாயிண்ட்டு, ஒரு டேக்கல் பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆஸ்திரேலியா ஸ்கோர் சொல்கிறேன் அந்த 4ல். அண்ட் ஒரு வாட்டி பர்தீப் அவுட் பண்ணிட்டாங்க. பர்தீப் நர்வால் கும்பலாக மேலே விழுந்து அவருக்கு சிரிச்சுட்டே போகிறது, இங்கேயும் அவுட் பண்ணுறாங்க என்ன அந்த மாதிரி. அப்புறம் மணிந்தர் சிங், இவங்களாம் ஏன் மணிந்தர் சிங்லாம் மைட்டி, ஆனால் அவங்க எல்லாருமே மைட்டியாக இருக்காங்க. எல்லாருமே 6 அடிக்கு மேலே இருக்காங்க அந்த பிளேயர்ஸ்லாம். அவங்க மைட்டிக்கெலாம் வேலைக்கு ஆகல பேருக்கு. மணிந்தரையும் அவுட் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் மேன் நின்றுட்டு இருந்தார் அனுப் குமார், அவர் தான் போனார் ரைடு எடுக்க ஃபஸ்ட்டு ஆல் அவுட். அப்போது அண்ட் போயிட்டோன்னே சரி அவுட் ஆகிடுவாருன்னு நினச்சா ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார். திருப்பி ரிவைவ் ஆகி ஒரு பிளேயர் உள்ளே வந்தாங்க. ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு இதுக்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கு. இவென்ச்சுவலி ஆல் அவுட் ஆனாங்க. சூப்பர் டேக்கிள் ட்ரை பண்ணாங்க. அனுப் குமார் இன்னொருத்தரும் வந்தவர் வந்து சுறுசுறுப்பாக 2 பேரையும் அவுட் பண்ணிட்டு போயிட்டு 23வது நிமிஷத்தில் ஆல் அவுட்டு ஆல் ஸ்டார்ஸ். அப்போ ஸ்கோர் 26-15 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜாலியாகவும் ஃபன் மூமெண்ட்டு, இஷ்டத்துக்கு சூப்பர் டேக்கிள் நம்ம ஆளுங்க பண்ணிட்டு இருந்தாங்க.
நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பர்தீப் நர்வால் சிரிக்கிறத பார்த்தேன். தமாஷ் சிரிப்பு மீன்ஸ் எப்போதுமே சீரியஸாவே இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைஃப்லயும் சிரிப்பு இருக்கணும். அப்பப்போ ஹியூமர். பர்தீப் நர்வால் அதுக்கு முன்னாடி நிறைய இவெண்ட்லாம் இருந்தது. டைம் கிடைக்கும் அதெல்லாம் பேசுறேன். அஜய் தாக்கூர், மணிந்தர் சிங் யாருக்கு ஆர்ம்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்கு. இப்படி காட்டுவாங்க தெரியுமா? நான் தான் ஸ்ட்ராங் அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. எனிவே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஃபைனல். அதோட ப்ரிவ்யூ எடுத்துட்டு வரேன். ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்சஸ் பாட்னா பைரேட்ஸ் 2 டீமோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆல்ரெடி போட்டு பார்க்கறத போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இந்தியாவோட 3rd டே ஸ்கோர் போட்டிருக்கோம். நிதிஷ் 100 அடிச்சதுல பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துருங்க. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.